வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகா ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. முத்து சில அக்காக்களை கார்ல கூட்டிட்டு வந்தாங்க நிக்க. அங்க மீனா கூட ஒரு யூத் பட்டாளமே நிக்குது. அதுல வித்யா முத்துவையே பார்த்துக்கிட்டு இருக்க. என்னம்மா அப்படி பார்க்குறேன்னு கேட்குறாரு முத்து. ஒன்றும் இல்லை, மீனாவுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் ரொம்ப கிரேட்டுங்கன்றாங்க வித்யா. என்னம்மா இப்படி சொல்கிற? ஏன் பொண்டாட்டிக்காக நான் தான் பண்ணணும், வேற யார் பண்ணுவான்னு முத்து கேட்குறாரு. உங்கள் சப்போர்ட் இருந்தாலே போதும், மீனா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வித்யா சொல்ல, ஏன் சப்போர்ட் மட்டும் கிடையாது, வியாபாரிங்க எல்லாரோட சப்போர்ட்டும் மீனாவுக்கு தான் முத்து சொல்ல, இங்க பயங்கர கோபத்திலையும் டென்ஷன்லையும் வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறாங்க சிந்தாமணி. இதை கேட்ட அவங்களோட மெயின் அல்லக்கையும் படார்னு திரும்புறாரு. என்னக்கா இவன் இப்படி சொல்றான்னு அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க, சிந்தாமணி எரிச்சலோட வேற பக்கம் பாக்குறாங்க. உள்ளர எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாருமே சேர்த்து மீனாவுக்குன்னு பெருவாரியா போட ஒரு சிலர் சிந்தாமணிக்கும் போடுறாங்க. நிறைய பேர் சிந்தாமணிக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஒரு 2-3 பேர் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு முகமே தெரியாத அளவுக்கு வித்தியாசமா உள்ளர போயிட்டு இருக்காங்க. இவங்கள பாக்குற முத்து, யார் இவங்க வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் நில்லு. அம்மா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, யார் நீங்க, இப்படி வாங்க 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 அப்படின்னு அவங்கள நிறுத்தி வச்சுட்டு மேலையும் கீழையும் பார்த்துட்டு, செருப்பு வித்தியாசமா இருக்கு, முகத்துல இருக்க துணி எடுங்க 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 அப்படின்னு முத்து சொல்ல, ரவியும் செல்வமும் அங்க வந்து நின்று எடுங்க எடுங்க அப்படின்னு தலையில இருக்க முக்காட்டை எடுத்து விடுறாங்க. எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. தண்டி தண்டியா மீசை இருக்குது. அட பாவீங்களான்னு ரவி சொல்ல, என்ன மாறு வேஷமா நல்ல ஓட்டுக்கு அப்படின்னு முத்து கேட்குறாரு. டேய், அதுக்காக இந்த கெட்டப்பிள்ளையாடா வருவீங்க அப்படின்னு செல்வம் கேட்க, அது எதிரினியோட புத்திசாலித்தனம், அதனால தாண்டான்னு முத்து நக்கலா சொல்ல, சிந்தாமணிக்கு முகமெல்லாம் கோவத்துல அப்படியே செவந்து போயிடுது. இந்த பொழப்பெல்லாம் தேவையான்ற மாதிரி மீனா பார்க்க, ச்சே இந்த பாவி பசங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டானுங்களேன்னு சிந்தாமணி கோவத்துல முகத்தை திருப்பிக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க, கையை காலை உடைச்சிருவேன், போங்கடா அப்படின்னு முத்து சொல்ல, போங்கடான்னு செல்வமும் விரட்ட, அந்த 3 பேர் முதுகளையும் சப்புன்னு ஒன்று வச்சு விரட்டி விடுறாங்க. அங்க இருந்து ஆளப்பாரு ஆளுங்களையும் கெட்டப்பையும் அப்படின்னு செல்வமும் திட்டி அனுப்புறாரு. சிந்தாமணி இறுகி போய் நின்றுட்டு இருக்க மெயின் அல்லக்கை சிந்தாமணி பக்கமா வந்து, அக்கா சொதப்பிட்டானுங்க அக்கா அப்படிங்கிறாங்க. டேய், பொம்பளைங்களை ரெடி பண்ண சொன்னா தட்டி மாடுங்களை ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு சிந்தாமணி அல்லக்கைய ஒரு நறுக்குன்னு கில்லு அக்கான்னு கத்துறாரு அவரு. முத்து சிந்தாமணி பக்கமா நடந்து வந்துட்டு இருக்க. கூடவே செல்வம், சத்யா, ரவின்னு வர்றாங்க. முத்து என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க, டேய் எலெக்ஷன் டைம்ல என்ன வேணாலும் பண்ணுவாங்கடா, நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், வர்றவங்க எல்லார் மேலேயும் கண்ணு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனா சிந்தாமணியை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ச்சே, இந்த நண்டு சிண்டெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதிராக வந்து நிக்குதுன்னு சிந்தாமணியும் எரிச்சலோட முறைச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நடக்குது. இப்ப நிறைய பேர் மீனாவுக்கு ஓட்டு போடுறாங்க. சிந்தாமணி அவங்களோட 2 அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓட்டு போட்டுட்டு வந்த மீனாவோட ஃப்ரெண்ட்ஸு, நாம தான் ஜெயிப்போம் கவலைப்படாதுன்னு மீனாவுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ உள்ளர இருந்து எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, சைலன்ஸ் சைலன்ஸ் அப்படின்னு சத்தம் வருது. அக்கா அங்க பாருக்கா அப்படின்னு மெயின் அல்லக்கை சொல்ல, சிந்தாமணி முதற்கொண்டு எல்லாருமே அங்க பாக்குறாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சது, இப்ப கணக்கு எடுக்க போறோம், 4 மணிக்கு ரிசல்ட் வந்துடும், 2 ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் உள்ளருவாங்க அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி பேசிட்டு இருந்தால நீ உள்ளர போன அனுப்பி விடுறாங்க. அப்போ முத்து அங்க இருக்கவங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும், எந்த டென்ஷனும் கிடையாது, இப்ப போறவன் மேல மட்டும் கண்ணு வச்சுக்க அப்படின்னு அமுதா அக்கா கிட்ட சொல்றாரு முத்து. நான் உள்ளர போறேன் மீனா அப்படின்னு உள்ளர போறாங்க அவங்க. மீனா அவங்க என்னட்டும், நீ எவ்வளோ நேரம் நிப்ப, கார்ல போய் உட்காரு போ அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு மீனா சொல்ல, சொன்னா கேளு மீனா, போய் உட்காரு போங்கிறாரு அவரு. பரவாயில்லங்க இருக்கட்டும் அப்படின்னு மீனா அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. உள்ளர 3 பேர் உட்கார்ந்துருக்க. ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. 2 பேர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னொருத்தர் லெட்ஜர்ல என்டர் பண்ணிட்டு இருக்க. சிந்தாமணி சைடுக்கு ஒரு ஆளும் மீனா சைடுக்கு ஒரு ஆளுமா அவங்க காட்ட காட்ட என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒவ்வொரு பேப்பரா பிரிச்சு மீனா, சிந்தாமணி அப்படின்னு அந்த சென்டர் பர்சன் கிட்டையும் காட்டிட்டு, இவங்க ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர்கிட்டையும் காட்டிட்டு அந்த பேப்பரை ஒரு பேஸ்கெட்ல போடுறாங்க. 2 பேரும் பேப்பரை பிரிச்சு எண்ணிட்டு இருக்க. யாருக்கு என்ன வருதோ அவங்க பேரை சொல்ல சென்டர்ல உட்கார்ந்துக்கிறவர் எழுதிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் ரெப்ரசன்டேட்டிவும் என்டர் பண்ணிக்கிறாங்க.
அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி மீனா சிந்தாமணி மீனா சிந்தாமணி அப்படின்னு எதிரில் உட்கார்ந்துருக்கவர்கிட்ட பேப்பரை காட்டிட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்டையும் காட்டிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வெளியே ஒரே டென்ஷனா தான் நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரை விட ஏக டென்ஷன்ல நிக்கிறது சிந்தாமணி தான். ஆனாலும் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கோம், ஆளுங்களை வச்சு ஓட்டு போட வச்சிருக்கோம், எப்படியும் ஜெயிக்க போறது நாம தான் ஒரு உறுதி இருக்கு. நாக்க வாய்க்குள்ள தொலாவிட்டு நக்கலா ஒரு பார்வை பாக்குறாங்க மீனாவை. உள்ளிர அவங்க 2 பேரையும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்க நமக்கு என்னவோ மீனா பேர் தான் நிறைய தடவை காதுல விழற மாதிரி இருக்கு. கடவுளே அப்படின்னு மீனா போர்வோட நின்றுட்டு இருக்க எப்படியும் நாம தான் ஜெயிப்போம்க்கா அப்படின்னு சிந்தாமணி பக்கம் 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வெளியே வந்து சைலன்ஸ் சைலன்ஸ் அப்படின்னு வர எல்லாரோட கவனமும் அவர் பக்கமா திரும்பிடுது. அந்த கிரீன் சட்டக்காரர் நடுவுல வந்து இதுவரைக்கும் என்னென்ன ஓட்டு வகையில தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மீனா முத்துவை விட சிந்தாமணி அவர்கள் முன்னிலையில் உள்ளார்கள் அப்படின்னு சொல்ல அல்லக்கையும் முதோ வேலையா குதிக்கிறாரு. எல்லாரும் ஆறு பறிக்கிறாங்க, செம்மையா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அலை மாதிரி முத்து மீனா எல்லாம் நின்று குரூப் சைடு வந்து பின்னாடி போறாங்க. செம்மையா ஆடுறாங்க எல்லாரும், லேடிஸ் ஜென்ட்ஸ் இல்ல. அப்போ அங்க நின்றுட்டு இருக்க போலீஸ் ஏமா வாங்கம்மா இந்த பக்கம் வந்து நில்லுங்கம்மா, போங்கம்மா தள்ளி போங்கம்மா, அமைதியா நில்லுங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்தாமணி அப்படியே புன்னகை மண்ணியா நின்றுட்டு இருக்க மெயின் அல்லக்கை ஆடிக்கிட்டே வந்து அக்கா அக்கா நீதான்க்கா ஜெயிக்க போற, அவங்களுக்கு ஊத்திக்கிச்சுக்கா அப்படின்னு சிரியா சிரிச்சு ஆட்டமா ஆடுறாரு அவரு. ஆனா முத்து ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்க. டேய் முத்து என்னடா இதுன்னு ரவி வந்து கேக்குறாரு. டேய் முன்னிலை தான்டா, இன்னும் என்ன வேண்டிய ஓட்டெல்லாம் நிறைய இருக்குடா அப்படின்னு முத்து சொல்ல மீனாவோட முகம் அப்படியே சப்புன்னு விழுந்து போய் கிடக்கு. மீனா நீ ஒண்ணு பயப்படாத, நியாயம் இருக்க பக்கம் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். நீ என்ன பண்ற, ரிலாக்ஸா அப்படியே சாஞ்சி ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு கார் மேல சாச்சி விடுறாரு முத்து. அவ்வளவுதான் விடு அப்படின்னு முத்துவும் மீனாவுக்கு ஆதரவா பக்கத்துல வந்து நின்னுக்கிறாரு. சிந்தாமணி ரொம்பவே ஒரு எகத்தால பார்வை பாக்குறாங்க. உள்ளர மறுபடியும் அதேதான், மீனா சிந்தாமணி மீனா அப்படின்னு இவங்க பேப்பரை காட்டிட்டு இருக்க எதிரில் உட்கார்ந்துருக்கவர் என்டர் பண்ணிட்டு இருக்க அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணியோட மெயின் நல்ல கையே அக்கா திரும்ப வர்றாருக்கா அப்படின்னு சொல்ல மறுபடியும் அதே கிரீன் ஷர்ட்டுக்காரர் வர்றாரு. நடந்து முடிந்த ஓட்டு எண்ணிக்கையின் படி சிந்தாமணியை விட மீனா முத்துன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹே அப்படின்னு செல்வம் கையை தூக்கிட்டு ஆட்டமா ஆடுறாரு. இருங்க அப்படிங்கிறவரு மீனா முத்து தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிந்தாமணியை விட 48 ஓட்டுகள் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல சிந்தாமணிக்கு சிரிப்பு தாங்க முடியல. மறுபடியும் சிந்தாமணி சைட்ல எல்லாருமே ஆட்டமா ஆடுறாங்க. ஒரே கூச்சல். அந்த ஆள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆட்டமா ஆடி பல்பு வாங்கினீங்களா, கேவலமா இருக்குதுடா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படின்னு சிந்தாமணி விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அக்கா நாம தான்க்கா ஜெயிக்க போறோம் அப்படின்னு அல்லக்கை சொல்லிட்டு அந்த பக்கம் ஆடுறவங்களோட சேர்ந்துக்கிறாரு. என்னங்க இது அப்படின்ற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்க மீனா தரப்புல எல்லாருமே அமைதியா நிக்கிறாங்க. என்ன மீனா 48 ஓட்டு வித்தியாசங்கிறாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க பலகுரல் கடைசி வரைக்கும் பொறுமையா இருக்கணும், கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம், பொறுமையா இருங்கன்னு முத்து சொல்ல எல்லாரும் எதுவும் பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இப்ப சிந்தாமணி கெத்தா கார்ல ஒரு கையை முட்டு கொடுத்துக்கிட்டு ஸ்டைலா பாத்துட்டு இருக்காங்க, அதாவது முறைச்சிட்டு இருக்காங்க. என்னடா சீக்கிரம் முடிக்காம இன்னும் இழுத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு அல்லக்கையே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அப்போ ஸ்வேதா மீனா பக்கத்துல வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு மீனா கவலைப்படாதீங்க, தோத்தாலும் நீங்க இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க, நிறைய ஓட்டு வாங்கியிருக்கீங்க, இதுவே பெரிய விஷயங்கிறாங்க. ஏன் தோத்துருவோன்னு அதுக்குள்ள முடிவு பண்ணுறீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. வின் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ருதி ஸ்ட்ராங்கா சொல்ல ஆமா எங்க அக்கா கண்டிப்பா ஜெயிப்பா, அக்கா நீ தைரியமாயிரு நாம ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க சீதா. நாம தான் ஜெயிக்க போறோம் பாரு, அவங்க தோத்து ஓட போறாங்க அப்படின்னு மெயின் அல்ல கையே ஜாலியா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் அதேதான், மீனா சிந்தாமணி அப்படின்னு எடுக்கிற ஒவ்வொரு பேப்பரையும் எதிரில் இருக்கவர்கிட்ட காட்டிட்டு அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. வெளியே ஒரு கோஷ்டி ரொம்ப சந்தோஷமா இருக்க, இன்னொரு கோஷ்டி அமைதியா நிக்குது. மறுபடியும் கிரீன் ஷர்ட் வர்றாரு. இறுதி கட்ட வாக்கு எண்ணிக்கையின் படி மீனா முத்துவை விட சிந்தாமணி 72 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்னு அவரு சொல்ல ஹேன்னு பயங்கர சத்தம். எல்லாரை விட அதிகமா சந்தோஷப்பட்டது சிந்தாமணியோட மெயின் அல்ல கை தான். எல்லாரும் கையை தூக்கி சந்தோஷமா ஆடி பாடுறாங்க. சிந்தாமணி ஸ்டைலா முந்தானைய சுத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து இடுப்புல கைய கொடுத்துட்டு நிக்க எல்லாரும் அப்படியே பூ இதழ்களை தூவுறாங்க அவங்க மேல. ஒரு பக்கம் வெற்றியோட சந்தோஷமும் ஆர்ப்பாட்டமும் ஆர்ப்பரிப்பும், இன்னொரு பக்கம் தோல்வியோட அமைதி அப்படின்னு இருக்க அப்படியே மழை மாதிரி பொழியுது பூவெல்லாம் சிந்தாமணி மேல.
அவங்க ரொம்ப ஆணவமா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. அவங்க மெயின் அல்லக்கையோட அலப்பறை தாங்க முடியல. பூவா அள்ளி கொட்டுறாரு. திருஷ்டியா கழிக்கிறாரு அவங்க அக்காவுக்கு. பாசக்கார பையதான். அக்கா ஜெயிச்சிட்டாங்க, அம்மா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் ரோஸ் பெட்டல்ஸ் அள்ளி அள்ளி தூவுறாங்க சிந்தாமணி மேல. ஆனா சிந்தாமணி உதட்டு ஃபுல்லா சிரிப்பா இருக்க, பார்வை முழுக்க மீனா மேலதான் இருக்கு. அப்ப இன்னொருத்தர் வர்றாரு. ஒரு மைக்க பிடிச்சிட்டு சைலன்ஸ் சைலன்ஸ், சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, கவுண்டிங் பண்ண வேண்டியது இன்னொரு பெட்டி பேலன்ஸ் இருக்குன்றாரு அவரு. பாடிக்கிட்டு இருந்த எல்லாரும் அப்படியே அமைதியா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிரீன் ஷர்ட் இன்னொருத்தர் கிட்ட, சார் என்னங்க சார் சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா சிந்தாதிரிப்பேட்டை பெட்டியை என்னனும் உள்ளர வாங்க அப்படின்னு அவரு சொல்ல, சரிங்க சார் வாங்கன்னு கிரீன் ஷர்ட் உள்ளர போறாரு. அப்போ அங்க வந்து நின்று அமுதா கிட்ட, அக்கா அப்படின்னு மீனா வருத்தமா கூப்பிட, கவலைப்படாத அப்படின்னு மீனாவுக்கு ஆறுதலா கை கொடுத்துட்டு அமுதாக்கா உள்ளர போறாங்க. அப்போ ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் வெளியே கொட்டுறாங்க. கொட்டி முடிச்ச உடனே சென்டர்ல இருக்கவரு தான் இப்ப லாஸ்டா வந்து அனௌன்ஸ் பண்ணவரு மறுபடியும் உள்ளர கையை விட்டு பெட்டிக்குள்ள ஏதாவது பேப்பர் தங்கி இருக்கான்னு பாக்குறாரு. ஒண்ணு இல்லைன்னதுக்கு அப்புறம் அந்த பெட்டிய அமுதா அப்புறம் சிந்தாமணியோட ரெப்ரசன்டேட்டிவ் ரெண்டு பேர்கிட்டயும் காட்டிட்டு கீழே வைக்கிறாங்க. அடுத்து என்ன ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிங்க் ஷர்ட் காரு கிரீன் ஷர்ட் காரு ரெண்டு பேரும் எண்ணிட்டு இருக்காங்க. மீனா மீனா அப்படின்னு பேப்பரை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அடுத்த ரவுண்ட்ல மீனான்னு ஒருத்தர் சொல்ல, சிந்தாமணிங்கிறாரு ஒருத்தர். இப்ப அவங்களுக்கே ஒரு பரபரப்பு தொத்திக்குது. அடுத்தடுத்து பேப்பரை கடன்னு எடுத்து யாருன்னு பார்த்துட்டு எதிரில் இருக்கவர்கிட்டையும் சொல்லிட்டு காட்டிட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி மறுபடியும் மெதுவா நடந்து கார்கிட்ட போக, அக்கா என்னக்கா இன்னொரு பெட்டி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சங்கடத்தோட கேக்குறாரு அல்லக்கையே. ஏய் சிந்தாதிரிப்பேட்டை நம்ம ஏரியாடா, அங்கேயும் நாம தான் அதிகமா வாங்கியிருப்போம். அங்கதான் நம்ம நிறைய பேருக்கு வட்டிக்கு கடன் கொடுத்துருக்கோம், அதனால எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சிந்தாமணி தைரியமும் உறுதியுமா சொல்ல, கலக்கிறக்கா அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிற மெயின் அல்லக்கையே மீனாவைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல முத்துவை தவிர எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனா தான் நின்றுட்டு இருக்காங்க. சிந்தாமணி அவங்க ட்ரெஸ் மேல தோல் மேல இருக்க பூவெல்லாம் மெதுவா லைட்டா ஸ்டைலா தட்டி விடுறாங்க. மாமா ஏற்கனவே பின்தங்கி இருக்கோம், இந்த ஏரியாவிலேயாவது வந்துருவோமா அப்படின்னு சத்யா முத்துக்கிட்ட வந்து கவலையோட கேக்குறாரு. டேய் அந்த ஏரியாவில் தான் சிந்தாமணி வட்டிக்கு விட்டு எல்லாரையும் மிரட்டி இருக்கு. அவங்கெல்லாம் ஓட்டுலயே அவங்க கோவத்தை காட்டி இருப்பாங்க. நம்பிக்கையா இருங்க, நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு முத்து. சிந்தாமணி எதை பிளஸ் நினைச்சு சொன்னாங்களோ அத முத்து மைனஸ் ஆக்கி சொல்ல சிந்தாமணிக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ அரலூசு பையலே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்க, அவங்க அல்லக்கையே கூட நிக்கிறவங்கன்னு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. உள்ளர எல்லாம் மீனா மீனான்னு முடிச்சிடுறாங்க. அவரும் லெட்ஜர்ல எழுத ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் எழுதிட்டு இருக்காங்க. 5 பேரும் சேர்ந்து ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த என்டர் பண்ணவர் ஃபர்ஸ்ட் வர கவுண்டிங் பண்ண கிரீன் ஷர்ட்டும் ரோஸ் கலர் சட்டக்காரங்களும் பின்னாடியே வர்றாங்க. வர்றவர் கிரீன் ஷர்ட் கார்கிட்ட இருந்த அந்த பேடை வாங்கிட்டு, கடைசி கட்ட வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றது, தேர்தல் முடிவுகள் வெற்றி முடிவு சிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சிந்தாமணியோட அல்லக்கையே, ஏய் அக்கா அப்படின்னு பயங்கர ஆர்ப்பரிப்போட கத்துன்னு கத்துறாரு. ஏன்னா ஒரு சந்தேகத்துக்கு அப்புறம் அக்காவோட பேரை சொன்னதும் அவரால் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சிந்தாமணியும் அப்படியே சந்தோஷத்துல கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்க, கூட இருக்கவங்க எல்லாரும் குத்தாட்டம் போடுறாங்க. வெயிட் வெயிட் சைலன்ஸ் சைலன்ஸ்னு அவர் கையை காட்ட எல்லாரும் அமைதியா பாக்குறாங்க. சிந்தாதிரிப்பேட்டை வாக்குகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி உள்ளது. சிந்தாமணியை விட 12 வாக்குகள் அதிகம் பெற்று பூ வியாபாரிகள் சங்க தலைவியாக மீனா முத்து வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணி முடிக்க, முத்து ஹேன்னு கத்திக்கிட்டு ஒரே ஜம்பா சிந்தாமணி முன்னாடி வந்து குதிக்கிறாரு. சிந்தாமணியோட மெயின் அல்லக்கை ஐயோன்னு கத்திக்கிட்டு நெத்தியில கைய வச்சுக்க சிந்தாமணி பயங்கர அருவருப்போட பாக்குறாங்க. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் ஆர்ப்பரிச்சு ஆட்டமா ஆடிட்டு இருந்த சிந்தாமணி கேங் அப்படியே அமைதியா நின்னுட. இப்போ அது மீனா டீமோட வேலையா மாறிடுச்சு. ஒருத்தரோட தோல்விங்கிறது தான் இன்னொருத்தரோட வெற்றியா மாறுது. இவ்வளவு நேரம் மீனாவோட தோல்விதான் சிந்தாமணியா வெற்றியாளரா காட்டிக்கிட்டு இருந்தது. இப்ப சிந்தாமணியோட தோல்வி மீனாவை வெற்றியாளரை மாத்திட அந்த பக்கம் ஒரே ஆர்ப்பாட்டம் ஆட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டு இருக்கு. ஆளுக்கு மீனாவுக்கு கை கொடுத்துட்டு இருக்க மீனா சைட்ல இருந்து ஒரு லேடி இறங்கி குத்தாட்டம் போடுறாங்க. முத்து செல்வம்னு ஆட கூடவே எல்லா லேடிஸும் சந்தோஷமா ஆடுறாங்க. உங்களுக்கு நாங்க ஒன்னும் சலைச்சவங்க இல்ல, நீங்க ஒரு குத்து குத்துனா நாங்க 2 குத்து குத்துவோம் அப்படின்னு செம்மையா ஆடுறாங்க. பார்த்தல்ல அப்படின்னு சிந்தாமணி முன்னாடி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்.
செல்வம் ஒரு பெரிய பூக்குடையை தூக்கிட்டு ஆடுறாரு. வாண்ணா வாண்ணா வாண்ணான்னு சத்யா அவரை இழுத்துட்டு வர இந்த கூடு நிறைய இருக்க பூ பெட்டல்ஸ எல்லாரும் மீனா மேல அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா அப்படின்னு எல்லாரும் பூவள்ளி போட்டுட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்த சிந்தாமணி இப்ப பயங்கர கோவமும் எரிச்சலுமா கால தரையில உதச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் மீனான்னு எல்லா பக்கத்துல இருந்தோம் பூக்கார அக்காக்களோட சத்தமா கேக்குது. போடு போடு எடுத்து போடு போடு போடுங்க அப்படின்னு சத்யா கை நிறைய பூ அள்ளி அள்ளி மீனாவோட தலையில போட ஆள் ஆளுக்கு பூ அள்ளி மீனா மேல போட்டுட்டு இருக்காங்க. உடனே முத்து சங்க தலைவி மீனா அப்படின்னு கைய தூக்க வாழ்க வாழ்கன்ற கோஷம். மறுபடியும் சங்க தலைவி மீனாங்கிறாரு. வாழ்க வாழ்கன்னு அதே கோஷமே போயிட்டு இருக்கு. மீனாவைய அந்த கூட்டத்தையும் முடிஞ்சா எரிச்சிடுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. இப்போ ஒரு அக்கா ஒரு நீல மாலையை கொண்டு வர மாலையை போடுங்கன்னு முத்து சொல்ல அவங்க மாலையை போட்டு விடுறாங்க. அந்த மாலை மீனாவோட வளத்துக்கு இருக்கு. மீனாவும் நன்றி காண்றாங்க. அப்போ சிந்தாமணியவை கிண்டலா பார்த்துட்டு இருந்த முத்து மீனா 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 இங்க வாயேன் அப்படின்னு மெதுவா கூட்டிட்டு வந்து சிந்தாமணி பக்கமா நிறுத்தி மீனா நான் தான் சொன்னேன்ல நியாயம்தான் ஜெயிக்கும்னு அப்படிங்கிறாரு. நான் ஜெயிக்கலங்க, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கூட அப்படின்னு முத்து சொல்ல ஸ்வீட் எடுக்க போறாரு செல்வம். மீனா நீ தான் ஜெயிப்பன்னு தெரியும், சிந்தாமணி அதிக வட்டிக்கு கொடுத்து எல்லாரையும் பிழிஞ்சு எடுப்பாங்க அப்படின்னு மீனாவோட கேம்பெயினுக்கு போன ஒரு அக்கா சொல்றாங்க. அப்போ உள்ளர ரெப்ரசன்டேட்டிவா நின்று அமுதாக்காவும் அங்க வந்துடுறாங்க. செல்வம் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுங்கண்ணே அப்படின்னு சத்யாவும் இந்த பக்கம் ரவியும் ஒரு பாக்ஸ வாங்குறாங்க. சிந்தாதிரி பேட்டையில ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனை மீனா எடுத்திருந்தா அதை இந்த சிந்தாமணி தட்டி பறிச்சுட்டாங்க. அண்ணா மீனா பிறந்த நாள் கான்ட்ராக்ட் ஒன்னு எடுத்திருந்தால நம்ம பொற்கொடிக்கு அவ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லாததுனால அதை மீனா விட்டு கொடுத்துட்டா. அந்த நல்ல எண்ணம் நல்ல மனசுனாலதான் நீ ஜெயிச்சிருக்க அப்படின்னு மீனாவுக்கு கை கொடுத்த அமுதா சங்க தலைவி வாழ்க அப்படின்னு கத்த எல்லாரும் சங்க தலைவி வாழ்கன்னு கத்துறாங்க. என்னங்க இதெல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி மீனா கொஞ்சம் கூச்சமும் நிறைய சந்தோஷமா முத்துவ பார்க்க அவரு ஒரு பக்கம் கையை உயர்த்தி சங்க தலைவி வாழ்கன்னு கத்துறாரு. ஏங்க நீங்களுமா அப்படின்னு மீனா முத்துவோட நெஞ்சில கைய வைக்க மீனாவோட கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு மீனாவுக்கு திருஷ்டி கழிக்கிறாரு முத்து. செல்வம் ஓவர் அலப்பறையா சிந்தாமணி கிட்ட வந்து சங்க தலைவி வாழ்க வாழ்க, எங்கள் தங்கை மீனா வாழ்க, அசைக்க முடியாத எங்கள் சங்க தலைவி அப்படின்னு சிந்தாமணி காது கிட்ட போய் கத்த சிந்தாமணி ஏற்கனவே டென்ஷன்ல இருந்தவங்க பயங்கர கடுப்போட காதை மூடிக்கிறாங்க. தேர்தலில் வெற்றி பெற்ற எங்கள் சங்க தலைவி மீனா, வியாபாரிகள் சங்க தலைவி அப்படின்னு பயங்கரமா செல்வம் கோஷம் போட பின்னாடி வாழ்க வாழ்கன்ற கோஷம் தான் சிந்தாமணியோட காதை பஞ்சராக்காம விடமாட்டார் போல இருக்கு. கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கு. சிந்தாமணி கடுப்போட நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை ரொம்ப ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காரு. ஆமா பரிசு, மீனா சாதாரண ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கல, மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம். இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பெருமை தானே. நான் ஒரு சங்க தலைவியோட மாமனார். வா, எப்ப வேணாலும் வா, நான் சாயந்தரம் அங்க வருவேன், அப்ப நம்ம சந்திப்போம், ஓகே அப்படின்னு அண்ணாமலை ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு பேசிட்டு இருக்காரு. மீனா ஒரு சோஃபாவில எரிச்சலோட உட்கார்ந்து இருக்க மனோஜ் அவரோட எரிச்சலை குறைக்க தண்ணி தண்ணியா குடிக்கிறாரு. அவரு பேசி முடிச்சிட்டு மொபைல பாக்கெட்ல வைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நம்ம வீட்டு மருமக ஜெயிச்சிட்டால அப்படின்னு அண்ணாமலை சொல்லு அப்படின்னு எரிச்சலோட உட்கார்ந்துருக்காங்க விஜயா. மீனா எப்படி ஜெயிச்சது அப்படின்னு மனோஜ் கேட்க இதுங்க ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணிருக்கோங்கடா அப்படின்னு பயங்கர அசால்ட்டா சொல்றாங்க விஜயா. இந்த ஏமாத்துற வேலை இல்லாம ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு தான் வரும். மீனா நேர்மையா அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க விஜயாவுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாம எரிச்சலோட பாக்குறாங்க. அப்போ அப்பா அப்படின்னு சத்தம் கேக்குது. வெளியே திரும்பி பாக்குறாரு. சத்தம் மட்டும்தான் வந்துச்சு, ஆளை காணோம். அதுதான் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி முத்து வர்றதுக்கு முன்னாடி அவரோட சத்தம் வந்து சேர்ந்துருது. கொஞ்ச நேரத்துல முத்து மீனாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாரு. மீனா கழுத்துல இருந்து கால் வரையில நீளமான மாலையோட வர்றாங்க. பா சங்க தலைவி வந்தாச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல வாமா வாமாங்கிறாரு அண்ணாமலை. மீனா முன்னாடி வர பின்னாடி முத்து, ஸ்வேதா,
சீதா, சத்யான்னு எல்லாரும் வர்றாங்க. வாமா, முத்து ஃபோன் பண்ணி அப்பவே சொன்னான். அப்ப இருந்தே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். வெற்றி பெற்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்கிறாரு அவரு. ரொம்ப நன்றி மாமான்னு மீனா சிரிப்போட மலையை பிடிச்சிட்டு நிக்க. சரிப்பா, இந்த எலெக்ஷன் ரொம்ப டஃப்பா இருந்தது. மீனா ஜெயிக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா கடவுள் மீனா பக்கம்தான் இருக்காரு அப்படின்னு ஸ்வேதா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. அவங்க பின்னாடி மீனாவோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட நிக்கிறாங்க. சொல்லி முடிச்ச ஸ்வேதா, பெரியமா அப்படின்னு கூப்பிட பேசாம திரும்பிக்கிறாங்க. மீனாவை உங்க மருமகன் சொல்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஐயோ இதே ஒரு எடுப்பு, இதுக்கு 4 தொடுப்பு வேறையா அப்படின்ற மாதிரி விஜயா மனோஜை பாக்குறாங்க. அதெல்லாம் எங்க அம்மா மனசுக்குள்ளேயே உச்சி குளிர்ந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க தங்கச்சி அப்படின்னு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்காரு முத்து. அண்ணே, இந்த பெருமை எல்லாம் உங்களால தானே அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, நான் என்னம்மா பண்ணேங்கிறாரு அவரு. இந்த வீட்டுக்கு மீனாவை கூட்டிக்கிட்டு வந்ததும் நீங்க தான். அவ தொடர்ந்து பூ வியாபாரம் பண்றதுக்கு அனுமதிச்சதும் நீங்க தான். இப்போ இந்த எலெக்ஷன்ல நிக்க அனுமதிச்சதும் நீங்க தான். அதனாலதான் மீனா இவ்வளவு முன்னேறி இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சந்தோஷமா சொல்ல, முத்து ரொம்ப பெருமையா நிக்கிறாரு. ஊர்கூடி தேர் இழுத்தாதான் தேர் நகரும். ஆனா வர்றவங்க யாருமே ஊரை பார்க்க மாட்டாங்க, தேரை தான் பார்ப்பாங்க. அனுமதிக்கிறதுக்கு நான் யாருமா? ஆணும் பொண்ணும் ரெண்டும் ஒண்ணுதான். அவங்களுக்கு இருக்கிற ஆசை கனவு எல்லாம் ஒரே மாதிரி தான். பொண்ணுங்க சுதந்திரமா அவங்க இஷ்டத்துக்கு செய்யணும். அவங்களுக்கு நாம அனுமதி எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற சுதந்திரத்தை பறிக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கேட்ட எல்லாரும் அசந்து போய் நிக்கிறாங்க. சூப்பரா சொன்னீங்க பெரியப்பா அப்படின்னு சந்தோஷமா கிளாப் பண்றாங்க ஸ்வேதா. அப்பா எப்போதுமே கரெக்டா தான் பேசுவாரு, எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பாரு. ஆனா என்ன, ஒரு பொண்ணோட சுதந்திரத்தை பறிக்கிறது இன்னொரு பொண்ணாதான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மாவை ஜாடையா பாத்துக்கிட்டு சொல்ல, பாரு எல்லாரும் முன்னாடி எவ்வளவு கேவலப்படுத்துறான், இவ்வளவு திமிரு அவனுக்குன்ற மாதிரி விஜயா மனோஜை பாக்குறாங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் உளறிட்டு இருப்பான்ற மாதிரி அம்மாவுக்கு கண்ணாலேயே ஆறுதல் சொல்றாரு மனோஜ். மாமா, இந்த வீட்டுல அக்காவுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க சீதா. என்னோட ஆதரவும் ஆசீர்வாதமும் எப்பவுமே மீனாவுக்கு இருக்குமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மாமா, அக்கா தோக்கணும்னு எவ்வளவோ பேர் என்னென்னமோ சதி பண்ணாங்க அப்படின்னு சத்யா சிந்தாமணிய மனசுல வச்சுட்டு சொல்ல, ஆமாமாமா, கொஞ்சம் நெஞ்ச சதியா பண்ணாங்க. மீனா பேரை கெடுக்கிறது, அவளுக்கு டார்ச்சர் கொடுக்கறது, கத்தியால குத்துறது அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்து சில பேர் போஸ்டர்லாம் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயாவை பார்க்க விஜயா வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்னம்மா இவன் உங்களை பார்த்து சொல்றான்ற மாதிரி மனோஜ் அம்மாவை பாக்குறாரு. என்ன, மீனா ஜெயிக்கணும்னு வேலை பார்த்தவங்களை விட தோக்கணும்னு வேலை பார்த்தவங்க தான் அதிகம் அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா அக்கா எல்லாத்தையும் தாண்டி எப்படி கெத்தா ஜெயிச்சுட்டா பாருங்க மாமா அப்படின்னு சத்யா சந்தோஷமா சொல்ல, அத்தனை சோதனைகளையும் ஜெயிச்சு தாண்டி வந்து நிக்கிறது தான் சாதனைங்கிறாரு அண்ணாமலை. கரெக்டா சொன்னப்பா, மீனா சாதிச்சிட்டாப்பா அப்படின்னு முத்து சொல்ல மறுபடியும் ஒரு சந்தோஷ அலை பரவுது அங்க. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு மீனா சொல்ல, விஜயா அப்படின்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. அத்தை நீங்களும் வாங்க அப்படின்னு மீனா கூப்பிட, பெரியமா மீனா கூப்பிடுறாங்கல்ல, உங்க மருமக ஜெயிச்சிருக்காங்க வாங்க அப்படின்னு ஸ்வேதாவும் கூப்பிட விஜயா துளி கூட அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. விஜயா, நம்ம மருமக தலைவி ஆயிட்டா, ஆசீர்வாதம் பண்ணு வா அப்படின்னு அண்ணாமலையை அழுத்தி கூப்பிட, அப்படின்னு வேண்டா வெறுப்பா எழுந்து நின்று 2 வர்ற விஜயா, என்ன பெருசா சட்டமன்ற தேர்தலையா ஜெயிச்சுட்டா, என்ன ஒரு 200-300 ஓட்டு அவ்வளவுதானே, இது மாதிரி ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன, நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணாம தான் குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா எழுந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. அடுத்த செகண்டே அவங்களுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு மனோஜும் உள்ளர போயிடுறாரு. எல்லாரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்க, அவங்கள விடுப்பா, நீ ஆசீர்வாதம் பண்ணுப்பா, அது போதும் அப்படின்னு முத்து சொல்ல மீனா அண்ணாமலை பக்கமா திரும்புறாங்க. அண்ணா இருங்க, நான் வர்றேன் அப்படின்னு ஸ்வேதாவும் விஜயா பின்னாடியே ரூம்க்கு போறாங்க. ரூம்குள்ள வந்த மனோஜ் அப்பாடான்னு உட்கார விஜயா பயங்கர கோவத்தோட செவுத்த மறைச்சிட்டு இருக்காங்க. உள்ளர வந்த ஸ்வேதா விஜயாவோட தோலை தொட்டு பெரியம்மான்னு கூப்பிட உம்முன்னு திரும்புறாங்க. மீனா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க விஷ் பண்ணாம இங்க வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ஸ்வேதா. ஐயோ, இவளை பகச்சிக்க கூடாதே, இவ தானே மனோஜுக்கு அமெரிக்க வரன்னு கூட்டிட்டு வர போறா அப்படின்னு சுதாரிச்சுக்கிற விஜயா, அது ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்கல்ல, நானும் ரொம்ப பாராட்டினா மேற்கொண்டு அவளுக்கு இன்னும் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வராம போயிடும்ல அப்படின்னு விஜயா சாக்கு போக்கு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல பெரியமா, ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் அவங்க இன்னும் வளருவாங்க, நீங்க வந்து விஷ் பண்ணுங்க வாங்க பெரியமா அப்படின்னு விஜயாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க
அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. இல்லம்மா இல்ல நான் வரேன் நீ போ அப்படின்னு அவங்களோட இன்னொரு முகத்தை காட்டி ஸ்வேதாவை அனுப்பிடுறாங்க. போன உடனே அவ்வளவுதான், முகம் இறுகிடுது, கடுகடுன்னு ஆயிடுது. இவ வேற அவங்க எரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்க. மனோஜ் எழுந்து அம்மாட்ட வர்றாரு. என்னம்மா டக்குன்னு இவகிட்ட மாத்தி பேசிட்டீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் அவ தாண்டா உனக்காக அமெரிக்காவில இருந்து பொண்ணை கொண்டு வந்திருக்கா, அவகிட்ட பார்த்து தாண்டா நடந்துக்கணும், அப்புறம் அந்த சம்பந்தம் வராம போயிடும் அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜுக்கு திக்குன்னு ஆயிடுது. அதுவும் கரெக்டு தாம்மா அப்படின்னு அவர் சொல்ல, வா அப்படின்னு மனோஜை கூட்டிக்கிட்டு வெளியே வர்றாங்க விஜயா. விஜயா கதவை திறந்துகிட்டு வர கூடவே மனோஜ் வர்றாரு. அப்பா அதிசயத்தை பாத்தியாப்பா அப்படின்ற முத்து ஸ்வேதா பக்கம் திரும்பி, தங்கச்சி என் அம்மா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, ஆனா உன் பேச்சை கேட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க, கையில நிறைய வித்த வச்சிருக்க போலிய நீ அப்படின்னு ஸ்வேதாவை முத்து பாராட்டிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற விஜயா, இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்க, ஜெர்கண்டி ஜெர்கண்டி அப்படிங்கிற மாதிரி முத்து கையை காட்டிட்டு நிக்க, அப்படின்னு அப்பவும் அனர்த்தலா விட்டு கொடுக்காம விஜயா அண்ணாமலை பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்பா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு முத்து குனிய போக, டேய் நீ ஏண்டா விழற, நீ என்ன ஜெயிச்சியான்னு கேக்குறாரு மனோஜ். டேய் என் பொண்டாட்டி ஜெயிச்சா எனக்கு பெருமை தான்டா, நான் அப்பா காலில் விழுவேன் தான்டா, நீ போடா அப்பா நீ ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னு முத்து குனிய மீனாவும் குனியறாங்க. நல்லா இருங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நல்லா இருங்க அப்படின்னு கொஞ்சம் கடுப்போடு சொல்றாங்க விஜயா. மீனா குனிஞ்சதுல வயிற்றுல கொஞ்சம் வலி, அதை புடிச்சுக்கிட்டு அவங்க நிமிர, இந்த மாதிரி நிறைய வெற்றிகளை நீ அடையணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்கிறாரு அண்ணாமலை. அசோசியேஷன் தலைவி ஆயிட்டாங்க, இனிமே மீனாவுக்கு நிறைய வேலை தான் அப்படின்றாங்க ஸ்வேதா. தெரியுமே, அதான் எனக்கு எது நடக்க கூடாதுன்னு பயந்தேனோ அது நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்க. மீனா வேலை அதிகமா இருந்தாலும் உடம்ப பாத்துக்கமா, இப்பதான் கொஞ்சம் சரியாயிட்டு வர, உடம்பையும் பாத்துக்கணும் இல்ல அப்படிங்கிற அண்ணாமலை. முத்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடாங்கிறாரு. அப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ப்பா, நான் வாங்கிடுறேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இவளுக்கு எதுக்குதான் இத்தனை பேர் கொடி பிடிச்சிட்டு அலையறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு எரிச்சலா பாக்குறாங்க விஜயா. மாமா எனக்கு எதுவும் ஆகாது, உங்க ஆசீர்வாதம் இருக்கு, என்ன சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க, நான் நல்லாதான் மாமா இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல எல்லாருமே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அண்ணே சத்யாவும் சீதாவும் படிக்கணும்னுட்டு மீனா அவ படிப்ப சின்ன வயசுலயே விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டா. இன்னைக்கு அவ இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்புல எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. இந்த நேரத்துல அவ அப்பா கூட இருந்து பார்க்க முடியலையேன்னு தான் எனக்கு அப்படின்னு நிறுத்துறாங்க மீனாவோட அம்மா. முன்னாடி சொன்னதுதான், ஒருத்தரோட தாழ்வு தான் இன்னொருத்தரோட உயர்வு. அண்ணாமலை புரியுதுமா, அவரும் கடைசி வரையிலும் கவலைப்பட்டது இவளை பத்தி தான், கண்டிப்பா அவரோட ஆத்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனா ரொம்ப பெருமிதமும் சந்தோஷமா பாக்குறாங்க. மாமா நீங்க எங்க கூட இருக்கப்போ எங்க அப்பாவே கூட இருக்க மாதிரி தான் மாமா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறாங்க மீனா. எதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எல்லாரும் பாத்துக்கிறாங்க ஒருத்தர். அண்ணே நாங்க கிளம்புறோன்னே அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, இருங்கம்மா சாப்பிட்டுட்டு போலாம், மீனாவும் ஜெயிச்சிருக்கிறான்னு அண்ணாமலை சொல்ல, இல்லண்ணே நாங்க கிளம்புறோன்றாங்க மீனாவோட அம்மா. அப்பா இன்னொரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்தா வச்சிருவோம்ப்பா அப்படின்றாரு முத்து. அண்ணாமலை ஒன்னும் சொல்லாம நிக்க, சரிண்ணே நாங்க வரோம் சம்பந்தியம்மா, வரோம் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்ப எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்வேதா மீனா கிட்ட வந்து ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா அப்படின்னு சொல்ல, மீனாவும் தேங்க்ஸ் சொல்ல, மீனாவும் மெதுவா கைய பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாரு முத்து. பெரியமா அப்ப நானும் கிளம்புறேன்னு விஜயா கிட்ட வந்து நிக்க, விஜயா ஸ்வேதாவோட கைய பிடிச்சிட்டு, இருமா காஃபி சாப்பிட்டுட்டு போலான்றாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் பெரியமான்றாங்க ஸ்வேதா. சரி அந்த சம்பந்தம் என்னாச்சு அப்படின்னு விஜயா கேட்க, பேசியிருக்கேன் பெரியமா, நான் சொல்றேன், எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன்றாங்க ஸ்வேதா. அப்படின்னு விஜயா தலையாட்டிட்டு இருக்க அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அண்ணாமலை உள்ளர வர்றாரு. மனோஜ் அண்ணா பைனா போயிட்டு வரேன் அப்படின்ற ஸ்வேதா உள்ளர வந்துட்டு இருக்க அண்ணாமலை கிட்ட, போயிட்டு வரேன் பெரியப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மனோஜ் ரொம்ப ஃபீலிங்கோட அப்செட் ஆகி உட்கார போறாரு. ரூம்குள்ள வந்ததும் மீனாவோட கழுத்துல இருக்க மாலையை கழட்டி பெட்டோட விளிம்புல வைக்கிறாரு முத்து. ஒரு நிமிஷம் இப்படி வாங்கலன்னு மீனா கூப்பிட, எதுக்குன்னு கேக்குறாரு முத்து. வாங்க சொல்றேன்றாங்க மீனா. அவரு மீனாவுக்கு எதிரில வந்து நிக்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு மீனா ஒரு கைய வயிற்றுல வச்சுட்டு குனிய போறாங்க. ஏய் என்ன மீனா நீ இப்படிலாம் அசையக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நானு. இப்பதானே அப்பா அம்மா கிட்ட காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினேன், எத்தனை வாட்டி மீனா விழுவ, வா வந்து உட்காரு வா அப்படின்னு முத்து மீனாவை கூப்பிட, இல்லைங்க
உங்களால தான் நான் ஜெயிச்சிருக்கேன். நானே பயந்தப்ப கூட நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லி நிக்க வச்சிருக்கீங்க. அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு முத்துவோட கையை பிடிச்சிட்டே சொல்றாங்க மீனா. மீனா, ஆசீர்வாதம் கொடுக்கற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது சரியா? இது உன் நல்ல மனசுக்கும் உன்னோட உழைப்புக்கும் கிடைச்ச வெற்றி. என் பொண்டாட்டி தலைவி ஆயிட்டா, அந்த பெருமையும் சந்தோஷமும் எனக்கு போதும் அப்படின்னு மீனாவோட முகத்தை கையில தாங்கிக்கிட்டு சந்தோஷமா சொல்றாரு முத்து. நீ தானே தலைவி ஆயிருக்க, நீ வேணா என்னை ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு முத்து படக்குன்னு குனிய போக ஏங்க ஏங்க அப்படின்னு முத்துவோட கைகளை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க மீனா. முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்க மீனாவை நெஞ்சில சாச்சிக்கிறாரு. நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்க மீனாவை ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏய் அப்படின்னு மீனாவோட முதுகுல தட்டி கொடுத்து அந்த சந்தோஷமான மொமெண்ட்டை ரெண்டு பேரும் ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. அடுத்த செகண்ட் நாமளே ஐயோன்னு பயந்துடுறோம். என்னடா இது நீலாம்பரியான்னு பார்த்தா சேச்சா வாய்ப்பே இல்லை. நீலாம்பரி எவ்வளவு அழகா இருப்பாங்க, எவ்வளவு ஆளுமையா இருப்பாங்க. இங்கே சிந்தாமணி ஒரு உடன் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. முடியெல்லாம் விரிஞ்சு பார்க்கவே பூனியக்காரி மாதிரியே தெரியுறாங்க. நடுகால ஒத்த சோஃபால அவங்க உட்கார்ந்துருக்க பாக்குற நமக்கே பயமா தான் இருக்கு. அப்போ ஜிங்கு ஜிங்குன்னு அங்க ரோஹிணி வர்றாங்க. சிந்தாமணி பக்கத்துல வந்து நின்று ஆன்ட்டி என்ன ஆண்டி ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதான் தோத்து போயிட்டேன்ல, கூட இருந்தவனுங்கெல்லாம் கலைஞ்சு போயிட்டானுங்க அப்படின்னு கண்ணீரை தொடச்சிட்டு சொல்றாங்க சிந்தாமணி. ஆண்டி நான் கூட நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல விடுங்க ஆண்டி, என்ன பண்றதுன்றாங்க ரோஹிணி. நான் இதுவரைக்கும் எதுலயும் தோத்து போனதில்ல, முதல் முறையா தோத்து போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ரோஹிணி முகத்தை பார்த்து வெடுக்குன்னு சொல்லிட்டு வெறுப்போட குனியிறாங்க சிந்தாமணி. அந்த மீனா எப்படி ஆண்டி ஜெயிச்சா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதுதான் புருஷன் ஒருத்தன் கூட இருக்கானே அவனாலதான் அவ ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சிந்தாமணி பயங்கர வெறுப்போட சொல்ல, அந்த முத்து உங்களுக்கு மட்டும் இல்ல ஆண்டி, எனக்குமே பெரிய பிரச்சனையா தான் இருக்கான். அவன் மொத்தமா இல்லாம போனாதான் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதின்ற மாதிரி யோசனையோட ரோஹிணி நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோல விஜயா குடும்பம் தடபுடலா ரெடியா இருக்காங்க. ஸ்ருதி அங்க வந்திருக்காங்க. பெரியப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஸ்வேதா உள்ளர வர்றாங்க. ஹரிணியோட கார் இங்கே தான் நியர்பைல இருக்கு, சீக்கிரம் வந்துருவாங்க, நீங்களாம் ரெடியான்னு வந்து உட்கார்ந்து கேக்குறாங்க ஸ்வேதா. அப்படின்னு விஜயா எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்க மனோஜ் கோட் ஷூட்டோட வந்து நிக்கிறாரு அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு. விஜயா என்னடா நீ எழுந்து வந்து நிக்க, அம்மா என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை காணுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதெல்லாம் பொறுப்பா வச்சுக்க தெரியாதான்னு கேக்குறாரு அண்ணாமலை. விஜயா வால்யூமா கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு உள்ளரெல்லாம் நல்லா தேடி பாத்தியான்னு கேக்குறாங்க. தேடுனேம்மா காணுங்கிறாரு மனோஜ். ஹரிணி வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க, இப்ப வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, எல்லாரும் சீக்கிரம் தேடுங்கன்றாங்க விஜயா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹலோ சார் அப்படின்னு கையை தூக்கி கூப்பிட்டுக்கிட்டே ரொம்ப உற்சாகமா வாசப்படியில வந்து நிக்கிறாரு அவங்க. பின்னாடி அவரோட ஒய்ஃபு ஹரிணி எல்லாரும் வர்றாங்க. என்ன பெரியமா என்னாச்சு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஸ்வேதா கையை விரிச்சு விஜயா கிட்ட கேட்க, விஜயா பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.